ஸ்டீவ் விட்காஃபும் இந்த பக்கம் உஷகோஃப் அப்படின்றது அது திமித்ரி அப்படின்னு ஒருத்தர். இந்த டாக்குடைய டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் இதை தான் வந்துருக்கு. இது ரஷ்யா தரப்பில் முதல்ல கேட்டப்போ எங்கள் சைட்லேருந்து இது லீக் ஆகலை அப்படின்ட்டாங்க. அதாவது லீக் ஆனதை விட அவங்க பேசினாங்க அப்படின்றத விட அவங்க என்ன பேசினாங்கன்றது ரொம்ப காமெடியாது. அந்த மாதிரி இவங்க வந்து நிற்கிறாங்க, வெக்கங்கட்ட பயிலவா. நாங்கள்லாம் கேட்டால் பிரைம் மினிஸ்டர் அது இதுன்னு சொல்லின்னு தெரியுறாங்க. எதுக்காக சார் யூரோப்பிய யூனியன் வந்து இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறாங்க? இது வந்து பல பேருக்கு பிடிபடலை. யோசிச்சு பாருங்க, இந்த சண்டை தொடர்ந்து நடப்பதால யாருக்கு லாபம்? சண்டை முடிஞ்சிடும் ஒரு 2-3 வருஷம், 20 வருஷம் ஒப்பந்தம் போடு, ஹையர் ரேட்ல ஒரே பிக்சட் பிரைஸ், இது எப்படி கட்டுப்படி ஆகும்? இந்த சண்டை தொடர்ந்து நடந்துகினே இருந்தா மட்டும்தான் ரஷ்யா வந்து சீனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கும். நாளைக்கு இந்த சண்டை நின்று போச்சு, இது வந்து ரெகுலரைஸ் ஆயிடுச்சு, அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்னாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா சீனா நாசமா போயிடும். அமெரிக்கா அவ்வளவுதானே, நான் வந்து சண்டையை நிறுத்தணும்னு நினைக்கிறேன், நீங்க நிறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்ப நீங்களே சண்டை போட்டுக்கீங்க, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், பட் ஐ வில் ரெகுலரைஸ் ரிலேஷன்ஸ் வித் ரஷ்யா அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும் யூரோப்பியன் யூனியன் நிலைமை? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி, த ரஷ்யன் ஏஜெண்டாக இருக்கக்கூடிய நம்ம டெய்லி பஞ்ச் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார் என்ன சார் திடீர்னு இப்போ வந்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு வந்து 28 பாயிண்ட்ஸ் அந்த ஒரு விஷயம் நடந்தது சார், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள போரை நிறுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி திடீர்னு அதில் பேசின விஷயங்கள்லாம் லீக் ஆன மாதிரி ஒரு நியூஸ் வருது சார், என்ன சார் அது? அதாவது இது லீக் ஆகி இதனுடைய டிரான்ஸ்கிரிப்ட் என்ன பேசினாங்க அப்படின்றது யார் சார்? அந்த விட்காஃப், ஸ்டீவ் விட்காஃபும் இந்த பக்கம் உஷகோஃப் அப்படின்றது அது திமித்ரி அப்படின்னு ஒருத்தர். இந்த டாக்குடைய டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் இதை தான் வந்திருக்கு. இது ரஷ்யா தரப்பில் முதல்ல கேட்டப்போ எங்கள் சைட்லேருந்து இது லீக் ஆகலை அப்படின்ட்டாங்க. தட் மீன்ஸ் அது பேசினதெல்லாம் நிஜம்தான், ஆனால் நாங்கள் லீக் பண்ணல அப்படின்ட்டாங்க. அமெரிக்கா தரப்புலேருந்து அவங்க லீக் பண்ண போகிறதும் கிடையாது. என்ன பண்ணிட்டாரு, அந்த விட்காஃப் இருக்கார்ல, அது லூஸு அன்செக்யூர்டு ஃபோன்லேருந்து பேசியிருக்கு. இவங்க வந்து அந்த கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க ரஷ்யாவில். அதெல்லாம் அவ்வளோலாம் நீங்கள் இன்டர்செப்ட் பண்ண முடியாது. வேறு அவர் அந்த மாதிரி பண்ணிட்டதுனால, ஏன்னா இஸ் நாட் அ பொலிட்டிஷியன் ஆர் டிப்ளமேட், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவ்வளோதான். ரொம்ப தமாஷா இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா. அது நீங்களாம் இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. அதாவது லீக் ஆனதை விட அவங்க பேசினாங்க அப்படின்றத விட அவங்க என்ன பேசினாங்கன்றது ரொம்ப காமெடியாக இருக்குது. இதில் வந்து பெரிய சதி ஒன்றும் இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, இந்த காக்கி நாடா உனக்கு இது எனக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாலட்டோவ் ஒப்பந்தம் சொல்லுவாங்க, ரஷ்யாவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும். இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்காங்க, அந்த பக்கம் நாங்கள் எடுத்துக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சிம்பிளாக ஒரு கம்பேரிசன் சொல்லணும்னா, இங்கே ஞாபகம் இருக்கா சொல்லுங்கள், இந்த ஆட்சி நல்லா நடக்குதுன்னு சொல்லுங்கள், நல்லா நடக்குதுன்னு சொல்லுங்கள், ஞாபகம் இருக்கா பிரகாஷ் ராஜ்? அதான் அந்த மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக இந்த காசா பிரச்சனை, நீங்கள் தான் வந்து அமைதியின் தூதுவர் இப்படிலாம் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் கேவலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அல்டிமேட்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அமைதி கொண்டு வரணும், அதுக்கு இந்த ஆளை வந்து மானே தேனே அப்படின்னு சொன்னாதான் அது நடக்கும் அப்படின்னா அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாருன்னா இதில் என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு என்ன தேவை? சண்டை நிற்கணும். அதை வந்து ஆஹா ட்ரம்ப் மாதிரி ஒருத்தர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனால் சண்டை நின்றுடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, காசா ஆக்காடும்போது பின்னாடி போய் நின்றுக்கின்னு கைத்தட்டி நிற்கல, நான் அவ்வளோ பெரிய விஷயமா இது? அது இது இவருங்க அவரே அப்படின்னு நான் இருக்கேன், அசிங்கமா இல்லை? வேலை சொல்லாரு, ஷார்ட் நோட்டீஸ் 20 மினிட்ஸ் சொன்ன உடனே ஓடி வந்துட்டார் அப்படின்னு. அங்கே வேலையே இல்லை அந்த பிரைம் மினிஸ்டருக்கு இவங்களுக்கெல்லாம். அங்கேருந்து டேடி சொன்ன உடனே அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டாங்க கை தட்டுறதுக்கு. இந்த ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி சிக்ஸர் அடிச்சாங்கன்னா இப்படியே ஆடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இவங்க வந்து நிற்கிறானுங்க, வெக்கங்கட்ட பயிலவா. நாங்கள்லாம் கேட்டால் பிரைம் மினிஸ்டர் அது இதுன்னு சொல்லின்னு தெரியுறானுங்க. இதில் வந்து இப்போ இவங்களுக்கு சொல்ல பாருங்க, யூரோப்பியன் யூனியனுடைய கன்சென்ட் இல்லாமல், யூரோப்பியன் நேஷன்ஸோடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள்லாம் வந்து இது மாதிரி ஒரு அமைதி ஒப்பந்தம் எங்கே சம்மந்தப்படாமல் நீங்கள் எப்படி என்னப்பா? இதில் ரஷ்யா தரப்புலேருந்தும் சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா தரப்புலேருந்தும் சொல்லியிருக்காங்க, இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முடக்க வேண்டும், சண்டையை தொடர்ந்து நடத்த வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இதெல்லாம் லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இதை இன்டர்செப்ட் பண்ணது அநேகமாக யூரோப்பியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸாக இருக்கும், அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. வழக்கமாக சிஐஏ தான் வந்து நட்பு நாடுகளாக இருந்தாலும் ஜெர்மன் சான்சலரு, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரு இவங்களெல்லாம் உளவு பார்த்துருந்தாங்க.
இதில் ஒரு சில தலைவர்களுடைய ஃபோனெல்லாம் வந்து இவங்க ஒட்டு கேட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. நான் ரஷ்யாக்காரங்களை ஒட்டு கேட்க முடியாது, அதனால் இவங்களுதையாவது ஒட்டு கேட்போமே அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த பக்கம் இவங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, இந்த சண்டை நிற்கக்கூடாது அப்படின்றத யூரோப்பியன் யூனியன் மும்முரமாக இருக்காங்க. அதுதான் எதுக்காக சார் யூரோப்பியன் யூனியன் வந்து இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறாங்க? என்ன ஆதாயம் அவங்களுக்கு அதனால? முக்கியமான கேள்வி விக்ரம். இது வந்து பல பேருக்கு பிடிபடலை. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சண்டை தொடர்ந்து நடப்பதால் யாருக்கு லாபம்? ஒரு விதத்தில் பார்க்க போனால் அமெரிக்க மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு தான் லாபம். யூரோப்பியன் யூனியனுக்கு அங்கே இருக்கிற கம்பெனிகளுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தை உக்ரைனுக்கு கொடுத்தாலும் பதிலுக்கு ரெப்ளனிஷ்மெண்ட்டுக்கு அவங்க அமெரிக்காவிலேருந்து தான் வாங்கணும். ஸோ அல்டிமேட்லி லாபம் எல்லாம் அமெரிக்க மிலிட்ரி கம்பெனிக்கு தான் போகுது. சரி, இங்கே சண்டை நடந்துகிட்டே இருந்ததுன்னு சொன்னால் சீனா இந்தியாவுக்கு வந்து குறைஞ்ச விலையில் ஆயில் கிடைக்குது. அண்டு மற்ற சில விஷயங்களும் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய நாடுகள் வாங்குறது இல்லை அப்படின்றதுனால அதை எங்கேயாவது டம்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. முதல்ல வந்து $2-3 இப்போ சாங்ஷன்ஸ் அதிகமான பிறகு $5 வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க மார்க்கெட் ரேட்லேருந்து. ஸோ இவங்களுக்கு லாபம். யூரோப்பியன் யூனியனுக்கு இதில் இன்னும் சரியான அடி. ரஷ்யாவிலேருந்து இந்த மாதிரி ஃபியூயல் கேஸ் அதெல்லாம் வந்திருந்தது. அதெல்லாம் இப்போ நின்றுட்டதுனால வெளியில் அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டிய வேலை. இவ்வளோ பெரிய ஒரு சப்ளை நின்றுட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ரேட் ஏறி போயிடுச்சு. ஆக்சுவலாக கட்டார்கிட்ட அவங்க கேஸ் வாங்க போனாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 20 வருஷம் ஒப்பந்தம் போடு அப்படின்னு ஹையர் ரேட் வேறு கோட் பண்ணாங்க. இல்லைங்க, சண்டை முடிஞ்சிடும், ஒரு 2-3 வருஷம் போட்டால் 20 வருஷம் ஒப்பந்தம் போடு ஹையர் ரேட்டில், ஒரே ஃபிக்ஸட் ப்ரைஸ். இது எப்படி கட்டுப்படி ஆகும்? அதனால தான் இன்றைக்கி ஜெர்மனிலேருந்து நிறைய நாடுகளில் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஜெர்மனியோட எக்கானமி பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது யூரோப்பியன் யூனியனுக்கு எந்த விதத்திலும் லாபம் இல்லை. அப்போ லாபமே இல்லாத ஒரு விஷயத்தில் அவங்க இறங்குறாங்கன்னு சொன்னால் என்ன காரணமாக இருக்கும்? சரி, அப்போ இப்படி யோசிச்சு பார்க்கலாமா? இந்த சண்டை நடந்துக்கினே இருந்தால் யாருக்கு லாபம்னா, ஒன்று அமெரிக்காவுக்கு லாபம்னு பார்த்தோம். பட் அமெரிக்கா தான் இந்த அமைதி பிளானை கொண்டு வராங்க. அப்படி இருக்கச்சு அவங்களே இதை சொதப்ப போகிறது கிடையாது. அப்போது இந்த சண்டை நடந்துகிட்டே இருந்தால் இன்னும் லாபம் யாருக்கு? அமெரிக்கா தவிர ஐடியா இருக்கா? ரஷ்யாவுக்கா சார்? ரஷ்யாவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க மார்க்கெட் ரேட்டை விட $5 குறைச்சி விற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு லாபம் கிடையாது. வேற யாருக்கு சார்? சைனா. சைனாக்கு எப்படி சார்? ஏன்னா இப்போ வந்து நிறைய சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் வந்து சைனாலேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது ரஷ்யாவுக்கு. ஓகே. அவங்க இன்றைக்கி மிசைல் ப்ரொடக்ஷனை கண்ணாபின்னான்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து நிறைய இது வந்து சைனாலேருந்து தான் போகுது. அடுத்தது அவங்க வந்து ஏதோ பைப்லைனை கட்ட போகிறாங்க ரஷ்யாவிலேருந்து ஆயில் அண்ட் கேஸ் வாங்கிறதுக்கு, அண்டு சீப் ரேட்டில். புரியுதுங்களா? அடுத்தது சீனாவுக்கு இருக்க ஒரே ஒரு பயம் என்னென்னா, அவங்களுடைய அந்த எனர்ஜி அப்படின்றது பெரும்பாலும் சவுதி அரேபியா மிடில் ஈஸ்ட்லேருந்து வருது அப்படின்னு போது அந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட் சோக் பாயிண்ட். அது அங்கே வந்து நாளைக்கே இவங்க தைவானோட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அமுக்கிட்டாங்க அமெரிக்கா அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய எனர்ஜி சப்ளை கட்டாயம். அடுத்தது இவங்களை எக்ஸ்போர்ட்டும் அந்த பக்கம் தான் போயாகணும். சீனாவுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு வந்து அந்த பக்கம் பார்டரில் ஒரு பெரிய செக்கு நார்த் கொரியா சவுத் கொரியா மாட்டிக்கிச்சு. இன்னொரு பக்கம் இந்த விளாடிவாஸ்டாக் வந்து ரஷ்யா கிட்ட போயிடுச்சு. அதனால் அந்த பக்கம் போர்ட் அவங்களுக்கு வராது. அதனால தான் சவுத் சைனா சீயே பிடிச்சி நிற்கிறாங்க. அது மலாக்கா ஸ்ட்ரெய்ட் வழியாக வந்தானோ இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய இது. சொல்லப்போனால் விளாடிவாஸ்டாக்கே எங்களுதுன்னு சொல்லி நிற்கிறாங்க, ரஷ்யாவோடது. அது ஒரு காலத்தில் வந்து அது சைனீஸ் எம்பையர் அந்த காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறமா ரஷ்யா அவங்களை அடித்து துரத்திட்டு அவங்க எடுத்துக்கினாங்க. இன்றைக்கும் சைபீரியாவில் வந்து சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அவங்களுடைய லேபர், அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. எப்படியாவது அதை பிடிக்கணும் அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணின்னுக்கிறாங்க. அப்போது இந்த சண்டை தொடர்ந்து நடந்துக்கினே இருந்தால் மட்டும்தான் ரஷ்யா வந்து சீனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு இந்த சண்டை நின்று போச்சு, இது வந்து ரெகுலரைஸ் ஆகிடுச்சு, அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சீனா நாசமாக போயிடும். ஆமாம். ஸோ இன்னைக்கு இந்த சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா அது இட் இஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சைனா. சரி சார், சைனாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து யூரோப்பியன் யூனியனில் அப்படின்னா எல்லாம் ஊடுருவிட்டாங்கப்பா. இவங்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் ஒருத்தர் போயிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண ஃபோட்டோ வந்துருச்சு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து ரகசியமாக சைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோதான். இது சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்து யூரோப்பியன் யூனியனில் மேல்மட்டம் வரைக்கும் முழுக்க முழுக்க ஊடுருவி இருக்குது அப்படின்றாங்க.
அதுக்காகத்தான் சீனாவுக்கு எது நல்லதோ அதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியனில் இருக்க நாடுகளுக்கு நன்மை கிடையாது, அந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது, அவங்க கம்பெனிகளுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அப்போ யாருக்குமே நன்மை தராத ஒரு விஷயத்தை இவங்க திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், அப்போ பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஏதோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ அமெரிக்கா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, அதை வேறு இதுதான் 28ல் நான் 8 பாயிண்ட்டை தூக்கிட்டேன், 20 பாயிண்ட்டு, இதுதான் பீஸ் பிளான், ஒத்துக்குன்னு கையெழுத்து போடணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி. அதனால தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் வரேங்க அவங்களோட பேசுகிறேங்க, ஆனால் இந்த யூரோப்பியன் யூனியன் அவங்களும் கூட வருவாங்க, ஏன் தனியாக போனால் ஒரு அற விட்டுருவாரு பயமா அப்படின்னு. நாளைக்கு யூரோப்பியன் யூனியன் வந்து அதெல்லாம் முடியாதுங்க கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி அப்படியே சொல்கிறாங்கன்னு கூட வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும், அமெரிக்கா அவ்வளோதானே, நான் வந்து சண்டையை நிறுத்தணும்னு நினைக்கிறேன், நீங்கள் நிறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்போ நீங்களே சண்டை போட்டுக்கோங்க, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், பட் ஐ வில் ரெகுலரைஸ் ரிலேஷன்ஸ் வித் ரஷ்யா அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும் யூரோப்பியன் யூனியன் நிலைமை? இன்னைக்கு உக்ரைன் சண்டை போடுறாங்க இல்லை யூரோப்பியன் யூனியனே சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த F-35 வந்து அமெரிக்கா அந்த கோடு இது பண்ணலன்னா ஓடாது, மாட்டிக்கும். அடுத்தது அந்த ஜிபிஎஸ், அந்த சேட்டலைட் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் பெரும்பாலும் அவங்க வந்து அமெரிக்காவை தான் நம்பி இருக்காங்க. அவங்க தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. அடுத்தது ரஷ்யா வந்து இந்த ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கதை கந்தல். அடுத்தது ஆன்டி சேட்டலைட் தூக்கினாங்கன்னா ஃபைட்டிங் பிளைண்டு தான். அப்போது அமெரிக்கா இல்லாமல் உங்களால் நீங்கள் ரஷ்யாவை சண்டை போட முடியாது. எப்படி அவங்க எதிர்த்துக்க முடியும் சொல்லுங்கள்? இந்த ட்ரம்ப் வந்த பிறகு இந்த டாரிஃப் வாராக இருக்கட்டும், இல்லை வந்து உக்ரைன் வாராக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 4 பார்ட்டிஸ் இன்வால்வ்னு எடுத்துக்கலாம். ஒன்று ரஷ்யா, அடுத்தது சைனா, அடுத்தது அமெரிக்கா, அடுத்தது யூரோப்பியன் யூனியன். இதில் ரஷ்யா வந்து அவங்க தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. சைனா, யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா, இதில் எது நாசமாக போனாலும் நமக்கு நல்லது தான். அமெரிக்காவில் இப்போ முழிச்சிக்கினாங்க, ட்ரம்ப் பார்த்தாரு, இவங்களை நம்பி நம்ம என்ன பண்ணுறது, இவங்க வந்து அட்டை மாதிரி உறிஞ்சி நிற்கிறானுங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ரைட்டு, நாளைக்கு சண்டையே நிறுத்தலைன்னா கூட அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து போட மாட்டியா ஜெலன்ஸ்கி, ரைட்டு நாங்கள் இனிமேல் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ யூரோப் என்ன அனுப்புவாங்க உக்ரைனுக்கு? என்ன டேங்க் அனுப்புவாங்களா, இல்லை மிசைல்ஸ் அனுப்புவாங்களா, என்ன அனுப்புவாங்க? கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனை ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு வசதி கிடையாது. அமெரிக்காவை தான் நம்பிட்டு இருக்கணும். இவங்க எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அது பார்டரில் வரும்போதே வந்து ரஷ்யா குண்டை போட்டு நாசம் பண்ணிடுவாங்க. ரைட்டு, உங்களுக்கு தீர்ந்து போச்சா, இப்போ நான் உங்கள் மேலே போடுறேன்டா குண்டு அப்படின்னா என்ன பண்ணுவானுங்க? டேடின்னு அங்கே வந்து நிற்பாங்க. அது சொல்லாரு, டேடியாவது அப்படின்னு துரத்தி அமைச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க? இதில் அந்த கல்லாஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, லேடி யூரோப்பியன் யூனியன் அஃபிஷியல், மறுபடியும் எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. ஒருத்தர் சொன்னார், அதாவது 1983 என்னது கபில் தேவ், அவர் வந்து ஓபிசி, அவர் தலைமையில் ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக சச்சின் டெண்டுல்கர் வந்து தோக்கணும்ன்ட்டு ஏதோ பண்ணார். 1983 வேர்ல்டு கப்பில் சச்சின் டெண்டுல்கர். அது என்னன்னா, கபில் தேவ் அங்கே ஆடி நிற்கிறாரு, சச்சின் டெண்டுல்கர் மும்பையில் தெருவில் கல்லி கிரிக்கெட் ஆடி நிற்கிறாரு. சார், இங்கே ஆடுறதுக்கு அங்கே ஆடுறதுக்கு என்ன சம்மந்தம்? இங்கே அவர் டொக்கு போட அங்கே வந்து இந்தியன் டீம் தோக்கும், இதுதான் பகுத்தறிவு, நம்பாதவன் ரத்தம் கக்கி சாவான். அந்த மாதிரி அந்த கல்லாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லாஸ்ட் 100 இயர்ஸில் ரஷ்யாவை எந்த நாடும் தாக்கினது கிடையாது, ஆனால் ரஷ்யா 19 நாடுகளை தாக்கி இருக்கின்றது. அதுல 3 நாடுகள் மீது மோர் தென் ஒன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இவங்க எந்த உலகத்தில் இருக்காங்க? இப்போ 1939 ஹிட்லரும் ஸ்டாலினும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, ஜோசப் ஸ்டாலின், நான் அக்ரெஷன் பேக்ட் அப்படின்னு. அதை மீறி அதுக்கப்புறமா ரஷ்யா மேலே, சோவியத் ரஷ்யா மேலேயும் ஜெர்மனி தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல்ல பல லட்சக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்து தான் ஹிட்லரை பொலன்னு பொளந்து கட்டினாங்க ரஷ்யா, அவங்க சண்டைக்கு போல. அடுத்தது ரஷ்யாவை இப்போ நீங்கள் இந்த யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் எடுத்துக்கோங்க, பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டாலி, ஜெர்மனி, பெல்ஜியம், இப்படி எந்த நாடு எடுத்தாலும், டச்சு, எந்த நாடு எடுத்தாலும், டென்மார்க்கு, இங்க எத்தனை நாடுகளை நாசம் பண்ணியிருக்காங்க. இங்க ஆட்டையை போட்டு சுரண்டி தானே அவங்க பணக்கான. இவனுங்க என்னவோ யோகிய மாதிரி பேசுறாங்க.
இந்த 2 வேர்ல்டு வார்லையும் சண்டையை போட்டது யாருங்க? அங்க இருக்கிற நாடுகள் தானங்க. இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் சொல்லின்னு இருக்கிறீங்கல்ல, நீங்க தானங்க அங்க ஸ்டாரு. நீங்க சொல்றீங்க ரஷ்யா அங்க கூட சண்டை போடுது, அவங்க தான் வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு தெரிஞ்சுறாங்க. ஒண்ணு அவங்க பைத்தியமா இருக்கணும், இல்ல கேட்கிற பயிலவெல்லாம் கேன பையன் நினைச்சுன்னு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கணும். ஒரு யூரோப்பியன் யூனியன்ல ஒரு ஹை ரேங்கிங் அஃபிஷியல் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொன்னா அப்ப ஜனங்களெல்லாம் எந்த அளவுக்கு முட்டாளுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. எல்லாரும் ட்ரம்ப் மாதிரி வந்துருவாங்களா? இல்ல வரலாறு தெரியாததுக்காக நான் சொன்னேன், அதுக்காக சொன்னேன், வேற எதுவும் சொல்ல நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே சார். அதே மாதிரி இந்த 28 பாயிண்ட்ஸுக்கு வந்து யூரோப் யூனியன் வந்து எங்களை கேட்காமையே இந்த இதெல்லாம் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் சொல்றாங்களே சார். உங்களை கேட்டால் மட்டும் என்ன பண்ண போறீங்க? இல்லை எதை உங்களை கேட்டு பண்ணாங்க? நீங்கள்லாம் எப்போ வரணும் அப்படின்னா கடைசியாக வந்து கைத்தட்டுறதுக்கு தான் வரணும், அவ்வளோதான் உங்கள் லெவல். உங்களோட உட்காந்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறேன். சரி கேட்கலன்னா என்ன பண்ணுவேன்? அது ஏதோ ஒரு படத்தில் ராதா ரவி MS பாஸ்கர் சொல்லுவார், நான் இதை என்னது கண்டிக்கிறேன், கண்டிச்சுட்டு போ என்னப்பா சூதுகவும் சார். கரெக்ட். அந்த மாதிரி நீ என்ன ஒண்ணு பண்ணிட்டு போ, உன்னை எதுக்கு நான் கேட்கணும்? இது அவ்வளோ பெரிய ஆளா? உன்னை தான் மதிக்கிறதே இல்லை, கைத்தட்டுறது தானே வச்சுக்கிறேன் நான். இது எப்படி இருக்குன்னா மறுபடியும் அந்த IPL தான் சொன்னோம், அந்த சேர் லீடர்ஸ்லாம் வந்து என்ன அடுத்தது ஓவரை யார் போடுறதுன்னு எங்களை கேட்டுக்காம, ஏய் லூசே அவன் அடிச்சான்னா அங்கே உட்காந்து டான்ஸ் ஆடு, அவ்வளோதான் ஓ வேலை, நீனா வந்து இங்கே வந்து ஃபீல்டிங் செட் பண்ணுற அப்படின்றோம்ல. அந்த நிலைமையில தான் இருக்காங்க யூரோப்பியன் யூனியன். அவங்களுக்கு என்னன்னா ஐயோ சண்டை நிந்துற போதே, இதுதான் பயம். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் எங்கள் சப்போர்ட்டை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து இது பிளாங்க் செக் கொடுத்த மாதிரி, படே நாங்கள்லாம் வந்து அந்த கோட் ஷேரிங்கோ இல்லை வந்து அந்த சேட்டலைட் இமேஜ் அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். இந்த பேட்ரியாட்டெல்லாம் கூட நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம். அது ஜெர்மனிலாம் இருக்கிறத திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா, அவங்க கையில் இருக்கிறதெல்லாம் உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நீ நாளைக்கு அவங்க மேலே ஒரு குண்டு போட்டியானா ஒன்றும் பண்ண முடியாது, வந்து டொங்குன்னு செத்துட்டு இருக்க வேண்டியதுதான். நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் சார், நீ பண்ணு, நம்ம 2 பேரும் வந்து ஆச்சு, என் பிள்ளை அங்கே 2 கம்பெனி ஆரம்பிக்க போகிறான், ரேர் எடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம் அப்படின்னா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நாசமாக போகிறது யூரோப்பியன் யூனியன் தான். கொடுங்க இந்த மாதிரி வந்து காசு வாங்கிட்டு காசு வாங்காமல் கூட சொந்த நாட்டுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் எதிராக இருக்கவங்களெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஐயோ பாவம் அந்த யூரோப்பியன் பாப்புலேஷன் நினச்சாதான் எனக்கு பரிதாபமாக இருக்குது. பட் பண்ண பாவத்துக்கெல்லாம் அனுபவிக்கணும்ல. ஒரு காலத்தில் என்னெல்லாம் வந்து இந்த சோ கால்டு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் என்னெல்லாம் நாசம் பண்ணாங்க, அதுக்கு பலனை இப்போ அனுபவிக்கிறாங்க, அவ்வளோதான். சார் ஓகே சார். தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்லும்போது ட்ரம்ப் திடீர்னு சொல்கிறாரு, நானே எடுத்து கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் ஆட்கள்லாம் நம்ம வந்து அமெரிக்கா வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாரு சார், என்ன சார் அது? ஆமாம், அதாவது இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லேருந்து மைக்ரேஷனை தான் கம்ப்ளீட்டாக நிறுத்த போகிறேன்னு சொல்லிக்கிறாரு. காரணம் என்னென்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து போன யாரோ ஒருத்தர் வந்து அங்கே வாஷிங்டன்லன்னு நினைக்கிறேன், அதில் வந்து 2 நேஷனல் கார்டு செத்து போயிட்டாங்க. அவரையும் பிடிச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காருன்னாங்க. உயிரோட இருக்காரா இல்லையா இப்போ தெரியல. அவங்க வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து அவங்க எல்லாம் வெளில வராங்க இல்லையா, அப்போ வந்து இவர் அமெரிக்கன் ஃபோர்ஸஸோடு சேர்ந்து சண்டை போட்டார். அதனால் தாலிபான் இவரை விட்டு வைக்க மாட்டாங்க, அதனால் அவருக்கு அசைலம் கொடுத்து இங்கே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதுதான் சொல்லப்பட்ட காரணம். ஆனால் அங்கேருந்து வந்தவங்களில் நிறைய பேர் அவங்க நிஜமாவே சண்டை போட்டாங்களா இல்லையா அதெல்லாம் வெரிஃபை பண்ணவே இல்லை. சப்ஜாடாக யார் யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ எல்லாம் தெரிஞ்சவனோ அவெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. ஸோ இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் இன்னொன்றும் சொல்லியிருக்காரு, அதை நான் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். இங்கே இந்த மாதிரி வந்தவங்க இந்த நாட்டு மேலே அக்கறை இல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக மாதிரி நடந்திருந்தாங்கன்னா அப்படியே தூக்கி சப்ஜாடாக வெள்ளத்தள்ளு அப்படின்னு இருக்காரு. அதுவும் வந்து யாராக இருந்தாலும் ஒத்துக்க வேண்டியதான். ஏன்னா எல்லாரும் வந்து இங்கே இருக்கிற ஒரு சில அரசியல் கட்சிகள் மாதிரி என்னன்னாலும் பரவாயில்ல, ரோஹிங்கியாவா வாங்க, பங்களாதேஷா வாங்க, எல்லாரும் இங்கே வாங்க வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஆதார் கார்டு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், ஓட்டு போட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அங்கே எந்த கட்சியும் கிடையாது. அஃப்கோர்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். அதனால தான் ஓட்டர் ஐடியா கூடாதுன்னு சொல்கிறாங்க அவனுங்க. ட்ரம்ப் இதை எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. அந்த விஷயத்தில் அவரை நான் முழுசாக ஆதரிக்கிறேன், பாராட்டுறேன். அப்படி தான் இருக்கணும். ஆனால் அவர் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரின்னு சொல்கிறது வந்து ஒரு சில நாடுகள். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைமில் பார்த்தீங்கல்ல, ஒரு சில நாடுகள் லிஸ்ட்டு போட்டு இந்த நாட்டிலேருந்து எவனுக்கும் விசா கிடையாது, எவனும் உள்ள வரக்கூடாது அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இதில் இன்னொன்று பார்க்கணும், அவர் என்ன சொல்லியிருக்காரு, குவாலிஃபைடு நீ இங்கே வரதுனால இந்த நாட்டுக்கு பிரயோஜனம்னா வா. அந்த H1B விசாக்கே வந்து $1,00,000 ஆமாம் இப்படி சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து மெல்லோட் டவுன். அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி டேலண்ட் வேணும்னா அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இங்கெல்லாம் இல்லைங்க. அவரே சொல்கிறாரு அமெரிக்காவில் இல்லை, அதனால தான் வந்து நாங்கள் வெளிலேருந்து கொண்டு வரோம், அது டேலண்ட் இருக்குங்க வரட்டும் அப்படின்றாரு. அதில் எந்த தப்பும் கிடையாது.
இமிக்ரண்ட்ஸ், குவாலிஃபைடு இமிக்ரண்ட்ஸுக்கும் இல்லீகல் ஏலியன்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நீ அங்கே போயிட்டு நான் ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், நான் ஒரு சயின்டிஸ்ட்டு அப்படின்னா அங்கே போயிட்டு யூனிவர்சிட்டியில் இல்லை ரிசர்ச் சென்டர்ஸில், ஆர்என்டியில், ஃபார்மாவில் இந்த மாதிரி வேலை பாரு. அங்கே போயிட்டு நீயும் மேலே வரணும், அந்த நாட்டையும் நீ மேலே கொண்டு வரணும். அந்த மாதிரி வா. அதுதான் இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம். ஆனால் இப்போ வந்து செவரேறி குச்சிட்டு வந்து உன்னால் என்ன பண்ண முடியும், இந்த நாட்டுக்கு என்ன செய்ய முடியும்? என்னங்க $30 அப்படின்னா நாங்கள் வந்து $3 வேலை செய்வோம். நான் வந்து கதிர் இருப்பேன், தோசை சுடுவேன், அசந்தா உன் பாக்கெட்லேருந்து சுடுவேன். கதிர் இருக்கிறதோ தோசை சுடுறதோ நான் வந்து தப்பாக சொல்லலை. ஆனால் அங்கே இருக்கவங்களே அதை நிறைய பேர், அமெரிக்காவில் ஏழ்மை பெரிய அளவில் இருக்குது. அப்போ அவங்க அதை தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு வேலை போயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது? அண்டர் கட்டிங்னு சொல்லுவாங்க. மினிமம் வேஜ்னு ஒன்று இருக்குது. இல்லீகல் ஏலியன்ஸ், பேப்பர் இல்லாமல் வரவங்க, அவங்க கம்மியான கூலிக்கு அவங்க வராங்கன்னு சொல்லும்போது அப்போ இங்கே இருக்கவங்கெல்லாம் தெருவில் வந்து உட்கார வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சிட்டிசனை வச்சு ஆனால் அவனுக்கு வந்து அந்த மினிமம் வேஜ் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும், கட்டுப்படி ஆகாது, எனக்கு வந்து லாபம் குறையும், பேப்பர் இல்லாதவனை கொண்டு வந்து வச்சா எனக்கு லாபம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிடுறாங்க. ஸோ சொந்த நாட்டு குடிமக்கள் தெருவில் வந்து நின்றுக்கிறாங்க, அங்கேருந்து வந்தவன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. அதுவும் ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்க வேண்டிய வேலை தான். இன்றைக்கி அமெரிக்காவில் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களே சொல்கிற விஷயம் அது. பெரும்பாலும் இதுதான் நடக்குது. அந்த இல்லீகல் ஏலியன்ஸ், பேப்பர் இல்லாதவங்கள கம்மி கூலிக்கு வச்சுக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு கட்டுப்படியாவது, குறைஞ்ச விலையில் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு வச்சுக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. ஸோ இல்லீகல் ஏலியன்ஸ் யாராக இருந்தாலும் அது எதிர்க்க வேண்டிய விஷயம். அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்னால் சப்ஜாடாக எல்லாரையும் சொல்லலை. அதில் வந்து அவர் மென்ஷன் பண்ணதில் இந்தியா கிடையாது. ஏன்னா டேலண்ட் அப்படின்றத அவர் ஒத்துக்கிறார். டேலண்டோட வாங்க, யாராக இருந்தாலும் வாங்க. இதைத்தான் நானும் சொல்கிறேன். நாளைக்கே வந்து நான் அமெரிக்கா போனேன்னா உனக்கு என்னடா டேலண்ட் இருக்குது அப்படின்னா வாயில் வடை சுடுவேன் அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுப்பாங்களா? அதைத்தான் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்காதீங்க. இல்லை அதுக்காக நான் போயிட்டு நான் வந்து இந்த சிந்தனை குளத்தில் நீந்தரவன் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சார் நீங்கள் ரஷ்யன் ஏஜென்ட் சார். அதனால் முதல்ல உள்ளே சேர்க்க மாட்டாங்க. சரி, உங்ககிட்ட டேலண்ட் இருக்கா, நீங்கள் இங்கேருந்து அப்ளை பண்ணுங்கள், வேலை கிடைச்சதுன்னா போங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கே போயிட்டு நான் வேலை தேடிக்கிறேன் அப்படின்றது வந்து கொஞ்சம் நெருடலான விஷயம்தான். அதில் எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் நான் போயிட்டு அங்கே இருக்கவங்களுடைய வேலையை பறிக்கிறேன், அங்கேயும் வந்து கம்மியாக படித்தவங்க, படிப்பை பாதியில் விட்டவங்க அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க சம்பளத்தில் நீங்கள் மண்ணள்ளி போடுறீங்க இல்லையா? அப்போ அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, எல்லாம் வடக்குலேருந்து வராங்க சொல்லிட்டு இருக்கமா இல்லையா? எல்லா வேலையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க பாருங்க. பேங்க்கில், ரயில்வேல, எல்ஐசியில் எங்கே போனாலும் வந்து வடக்குலேருந்து வந்தவங்க தான் இருக்காங்க. ஒரே நாடு, இதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எங்கே ஒன்றா போய் வேலை பார்க்கலாம், வந்து தொழில் செய்யலாம், குடுத்தனம் நடத்தலாம், வீடு வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம், எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்படி இருக்கச்சியே இங்கே சில பேர் இந்த மாதிரி குரல் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது, அப்போது அமெரிக்காவில் பேப்பர் இல்லாமல் சட்டவிரோதமாக வந்தவங்க வந்து அங்கே இருக்கிற மக்களுடைய வேலையை பறிக்கிறாங்கன்னும் போது கேள்வி கேட்பாங்களா, மாட்டாங்களா? அவர் சொன்னது தப்பே கிடையாது விக்ரம், சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுக்குறீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.